4 சிட்டிங் எம்எல்ஏ. இப்ப 2 சிட்டிங் எம்எல்ஏ வந்து தோக்க போறாங்க. ஒன்னு வந்து கோயம்புத்தூர் தெற்கு வானதி சீனிவாசன், 2வது மொடக்குறிச்சி சரஸ்வதி. இவங்க 2 பேரும் தோக்குறாங்க கன்ஃபார்ம். அதனாலதான் கோவை வடக்குக்கு போயிடுறாங்க அவங்க. அப்புறம் மிஸ்டர் நாயனார் நாகேந்திரன் அண்ட் மிஸ்டர் காந்தி 3% லீட்ல தான் இருக்காங்க இப்போ. 3% லீட். இப்ப நயினார் நாகேந்திரனும் நெல்லை வாங்கலையே, நெல்லை தொகுதியை வாங்கலையே. அதாங்க அவரு சாத்தூர் எங்கேயோ போறாரு. அவர் தெரிஞ்சிருச்சுல. நான் தான் சொல்றேன், நான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே சொன்னேன். நயினார் நாகேந்திரனும் மிஸ்டர் காந்தியும் 2% 3% தான் லீட்ல இப்ப இருக்காங்கன்னு. இந்த நிலைமைகள் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டா? மேக்ஸிமம் 3, சரி ஒரு அப்பர் லிமிட் 5. எனக்கு தெரிஞ்சு வந்து பிஜேபி வந்து they are not very interested in 2026 elections. அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் அவங்க வந்து they are not அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ரொம்ப இது இல்லை. அவங்க வந்து எய்ம் பண்றதே 2029 பார்லிமெண்ட் போல்ஸ். எப்படியோ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10 சீட்டாச்சு ஜெயிச்சு 10 எம்பி டெல்லியில் உட்காரணும். அதுதான் அவங்களுக்கு. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அசெம்பிளி போல்ஸ் 2026ல அவ்வளவு கவனம் இல்லை அவங்களுக்கு. அவங்க எய்மே வந்து எப்போதுமே பிஜேபி வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான் தான் போவாங்க. ஆர்கனைசேஷனை அவங்க மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்க முடியாது. அதனால அவங்க ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் காங்கிரஸ் ஃபெயில் ஆகுது. ஓகே.